ஹாய்ங்க. திரும்பவும் ஈரான் அமெரிக்கா போரை பற்றி தான் பேசுகிறோம். எப்போ போர் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லாருக்குமே பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா பின்வாங்க நினச்சாலும் ஈராக் அடி மேலே அடி அடிக்குது. அமெரிக்கா ஏன் உள்ள நுழைஞ்சுன்னு தெரியல. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் தாக்கக்கூடிய ட்ரோனுடைய விலை 50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்காக அமெரிக்கா செலவு பண்ணக்கூடிய தொகை 10 லட்சம் ரூபாய். ஒரு ஏவுகணையுடைய மதிப்பு 10 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி ஒரு ஆயுதத்தை அழிக்க மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா 2-3 ஆயுதங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் 50,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ட்ரோனை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா 30 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. அமெரிக்கா ஜெயிக்குதா ஜெயிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஒட்டு மொத்தமாக சரிச்சிருக்கு இந்த போர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அமெரிக்காவுடைய உள்நாட்டிலே இந்த போருக்கான எதிர்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நாம் இந்த போரில் இருக்கணும், இஸ்ரேலுக்காக நாம் ஏன் நடந்துக்கணும், இஸ்ரேலுக்காக நம்மளுடைய இராணுவ வீரர்கள் ஏன் சாகணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உள்நாட்டிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எப்ஸ்டீன் ஃபைலில் உங்களுடைய பெயர்கள் வர்றதை மறக்கடிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட போர், இப்படிப்பட்ட பின்வாங்கல் நமக்கு தேவையா அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் இருந்து ட்ரம்ப்புக்கு அடி தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ட்ரம்ப் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் இனிமேல் அழிக்கிறதுக்கு ஈரானில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒட்டுமொத்த ஈரானும் இப்போது வெறிகுண்டு நிற்குது. இன்னமும் அடுத்தடுத்த தடைகளையும் அடுத்தடுத்த அறிவிப்புகளையும் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கார். எங்கள் நாட்டு கூட போரிட்டதுக்காக அந்த செலவுகளை நீங்கள் தான் கொடுக்கணும், எங்கள் நாட்டில் இவ்வளோ அழிச்சிட்டு போனீங்களா அத்தனை செலவையும் எனக்கு ரிட்டன் கொடு அப்படிங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அமெரிக்காவும் ஈரானும் பண்ணுறதுனாலேயே அந்த கடல் வழி போக்குவரத்தை ஸ்தம்பிக்குது. இந்தியாவில் பெட்ரோலுக்கு சிரமம் வரும் அப்படின்னு எல்லா பக்கமும் வதந்திகள் தீயாக பரவுது. அவங்க கேன் வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 74 நாளைக்கு பெட்ரோல் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அடுத்தடுத்த நாடுகள்லேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம் சொல்லிடுது. கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை 1 மாதத்துக்குள்ளே தீர்த்துருவோம் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும் நம்புவோம். ஆனால் இழந்தவைகளை எப்படி நம்ம சரி கட்ட போகிறோம் அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு போருக்கும் மூல காரணமாக அமெரிக்கா மட்டுமே இருக்குது. அமெரிக்கா கால் வச்ச இடமெல்லாம் அழிஞ்சு தான் போயிருக்கு. ஆனால் முதல் முறையாக இந்த தடவை அமெரிக்காவே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈரான் உருவாக்கியிருக்கு. ஈரானை ரொம்ப சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட்டு அமெரிக்கா இன்றைக்கி அடி வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 3 நாளில் போர் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 13 நாளுக்கு மேலாச்சு. இன்றைக்கி வரைக்கும் போர் முடியறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. நாங்கள் போரில் ஜெயிச்சிட்டோன்னு பின்வாங்கலான்னு பார்த்தா கூட விடாமல் அடித்து தூக்கிக்கிட்டே இருக்குது ஈரான். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவே இந்த போருக்கு தயாராகிட்டு தான் இருக்காங்க. நீ எப்போ அடிப்ப, நான் திருப்பி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதுவும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன் முறையை இவங்களால் பண்ணவே முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பலன்னு பயங்கரமான ஆயுதங்களை வச்சு எதிரிகளை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க, மன வலிமையை உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் 100 வருஷமாக எண்ணெய்களை விற்றாலும் நாங்கள் ஏழை நாடாக தான் இருக்கோம். ஸோ அதை பற்றி கவலையும் கிடையாது. நாங்கள் எங்கள் தேசத்திற்காக உயிர் துறப்பதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு வீரனும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கதை தாங்க. எல்லாம் பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக குண்டாக திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இராணுவத்தில் சேர்றதுக்கு ஆளே கிடையாது. கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் இராணுவத்தில் சேர்றாங்க. அதை போக வெளிநாட்டு அகதிகளாக வந்தவங்களுக்கு நீங்கள் இராணுவத்தில் இத்தனை வருஷம் பணிபுரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுத்துறோம், நீங்கள் அமெரிக்காலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலுகைகளையும் அமெரிக்கா கொடுக்கறதுனால வேறு வழியே இல்லாமல் இராணுவத்தில் சேர்றவங்க தான் அங்கே நிறைய பேர். இந்தியா மாதிரியான ஒரு பெரும் நாட்டில் இராணுவத்தில் சேர்றதுங்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி போட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ வலுக்கட்டாயமாக வந்தவங்க, ஒரு க்ரீன் கார்டு கிடைச்சா போதும்னு வந்தவங்க, அவங்களால எந்த அளவுக்கு மன வலிமையோட எந்த அளவுக்கு தேசத்துக்காக போரிடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போரின் வித்தியாசமே. ஒருத்தன் உயிரே போனாலும் சரி என் தேசத்துக்காக போராடுவேன் அப்படின்னு ஒருத்தன் வரான். அது தப்பு சரி அதெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. அவன் அந்த போரில் முழு மூச்சாக இருக்கான். இன்னொரு பக்கம் கடமைக்காக பண்ணுறாங்க, ஈகோவுக்காக இருக்கக்கூடிய தலைவர், என்ன பண்ணுறதுனே தெரியாத போர் உத்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அமெரிக்கா சரிவது என்பது சர்வசாதாரணமானது. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஏன்னா எந்த முடிவுமே இருக்காது. ஒரு வேளை போர்லேருந்து எப்படி பின்வாங்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்போது அமெரிக்காவுடைய பலவீனங்கள் வெட்ட வெளிச்சமாகுது.
இதுக்காக இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தோம், இதைத்தான் சூப்பர் நாடாக சொல்லிட்டு இருந்தோம், இவங்கள நம்மளெல்லாம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க, இவங்கள நமக்கெல்லாம் சமரசம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சில நாட்களில் போர் முடிஞ்சிரும்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இழந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.